இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு நல்லா. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அப்பப்போ கிண்டல் பண்ணுறதெல்லாம் தன்னோட அட்டென்ஷனை வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு புது கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷனு. இவ வந்தோடனே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இவ யாருன்னா நம்ம ஹீரோவுடைய காலேஜ் ஃப்ரெண்டு. நிறைய பேர் இவ ஹீரோவுடைய எக்ஸ் லவராக இருக்குன்னு கெஸ் பண்ணிங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா இப்போ ஹீரோக்கு கல்யாணம் ஆனதே இப்போ தான் இவளுக்கு தெரிய வருது. ஆனால் இவளுக்கு என்னமோ நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு. ஸோ இது நம்ம ஹீரோக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இவ தங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ அவளுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வர. ஸோ ஹீரோயினுடைய அம்மா என் ரூம்ல வந்து தங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல அவங்களை என் ரூம்ல நான் தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ டக்குன்னு அவன் ஃப்ரெண்டை தள்ளி கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு, நான் கிராஜுவேஷன் முடிச்சது என் பொண்டாட்டிக்கு இந்த ஊர் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது, தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிட்டாரு, என் பொண்டாட்டி கிட்ட இதை மட்டும் நான் மறைக்கணும்னு சொல்ல இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா முழுசா கேட்கல இந்த விஷயத்த, அதாவது என் பொண்டாட்டி கிட்ட இருந்து மறைக்கணும்ன்ற விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு குழப்பமாயிடுது. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருக்கான்ற விஷயத்த நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அப்பா செமையா கடுப்பாகிறாரு. பிகாஸ் ஏன்னா அவளுடைய அப்பா, அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பா ரொம்ப திமிர் பிடிச்சவரு போல இருக்கு. அவர் ஒரு மாதிரி பணக்கார புத்தியை காமிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியே ஒரு தடவை நல்லா அசிங்கமா பேசியிருப்பாங்க. இதனால அவளுடைய அப்பாவுக்கும் ஹீரோவுடைய அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கும். அதனால அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப எதுக்காக அவ இங்க வந்தா, யார் குடும்பத்தை கெடுக்க வந்தாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ வந்துட்டு உள்ள தங்குறதுனால ஹீரோயின் கூட ஹீரோ வெளியே தூங்க போறான். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா கொசுவலை கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. இதை ரொம்ப சிரிப்பா வர அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ரொம்ப ஒட்டி கொண்டாடிட்டு கட்டிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கும் சரி ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கும் சரி செம்ம டென்ஷனா வருது. ஹீரோ வர வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தலகாணி எடுக்கலான்னு வரா பாருங்க. ஹீரோயினோட மூஞ்சி மாறி இருக்கிறத பார்த்து என்னமா உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு பொசிவா இருக்கான்னு கேட்க ஹீரோயின் நான் ஏன் பொசிவ் ஆகணும், நீ யார்ட்ட வேணாலும் பேசு அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உண்மையாவே உனக்கு பொசிசிவா இல்லையான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட வர. அதுக்குள்ளே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கறி கத்திட்டு இருக்கா. என்னன்னா இவ கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கா இல்லையா, அங்க இருக்கிற வந்துட்டு ஒரு தவளையை கையில வச்சுக்கிட்டு இது செம்ம கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்க. அங்க இருக்கிற சின்ன பொண்ணு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்ப இவ ரூமுக்கு குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே ஹீரோயின் நீ ரொம்ப வீட்டுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு, நீ எப்படி வந்துட்டு ஹீரோ கூட ஃப்ரெண்டானே அப்படின்ற மாதிரி கேட்க இவ உடனே ரொம்ப ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஹீரோவுடைய பெட்டியெல்லாம் உரிமையா ஓப்பன் பண்ணி போட்டோலாம் எடுத்து காமிச்சு நானும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இப்படி ஒரு விஷயத்த பதிச்சிட்டு இருக்கா மனசுல. ஆக்சுவலி இவ ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில கூட நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டை நான் ஒரு நாளைக்கு பாரோ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா கேட்டுட்டு இருக்க. ஸோ உடனே ஹீரோயினோட அம்மா என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு ஊர் சுத்தி பார்க்க போகணும்னு சொல்ல அதுக்கு என் பொண்ணை ஒன்று கூட்டிட்டு போவாளே அதுக்கே நீ ஹீரோவை கூட்டு போற, என் பொண்ணு ஒன்று கூட்டு போவான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல பரவாயில்ல அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கான்ல என்ன சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் ஹீரோவையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருச்சு. ஆனா ஏன் இந்த மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லாம இருக்காங்கன்னு தான் தெரியல. இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்றா, இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு வரத லதா பாத்துறா. பார்த்துட்டு அவளுக்கு செம்ம காயு பார்த்துட்டு செம்ம கோவம் வருது அவளுக்கு. இந்த மாதிரி என்ன நீங்க ரெண்டு பேர் புருஷ முன்னாடி மாதிரி கையை கோத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, நீ என்ன அவனோட மிஸ்டர்ஸான்னு சொல்லிட்டு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா காயு என்ன பண்றா, ஹீரோடைய ஃப்ரெண்டை அடிக்க வர டக்குன்னு என்ன பண்றா அவ கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறா. ஏன்னா இவளுக்கு கராத்தே கும்ஃபு பாக்ஸிங்லாம் தெரியும் போல இருக்கு. இதனால வந்துட்டு காயு செம்மக்கு டென்ஷன் ஆயிடுச்சா, இந்த மாதிரி என்னையாடி இந்த மாதிரி பண்ற இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு உன் புருஷன் இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட கையை கூத்து ஊர் சுத்திட்டு இருக்கா, நீங்க உட்காந்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் அது வேற பொண்ணு கிடையாது, அது ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல எந்த ஃப்ரெண்டு கறி இந்த மாதிரி வந்துட்டு ஊர் ஃபுல்லா கையை கோத்துக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பா. கிராமத்து மக்கள் எல்லாருமே உங்க அண்ணன் அதாவது உன்ன மாதிரி ஹீரோவை பத்தியும் அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டை பத்தி தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்ல கிராமத்து மக்கள்லாம் இந்த விஷயத்தை ஹீரோடைய தங்கச்சிக்கிட்டையும் சொல்றாங்க. தங்கச்சிக்காரியும் இல்ல அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்ல. ஆனா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, இல்ல அது ஹீரோடைய மிஸ்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவுக்கும் சண்டை வந்துடுது. எப்பயும் போலதான் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்காங்க. ஹீரோ தான் போயிட்டு என்ன பண்ணா சமாதானத்துக்காக போறான். ஆனா நம்ம ஹீரோடைய அப்பா கம்முன்னு இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு டிராமாவுடைய இன்னொரு கேரக்டர் என்ட்ரி, இவன் தான் வில்லனு. ஸோ வில்லன் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோடைய தங்கச்சி போயிட்டு இடிச்சிடா. உடனே இவனும் பிடிச்சிடறான். ஆனா இவன் என்ன பண்ணா ஹீரோடைய தங்கச்சியை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. கிராமத்து மக்கள் எல்லாருமே ஹீரோ தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எங்க ஊருக்கே வந்துட்டு எங்க ஊர் பொண்ணு திட்டுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க. இந்த வில்லன் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா, ஸோ நந்தினியுடைய ஃபியான்சி தான் அவன். இப்ப நந்தினி அவனோட ஃபியான்சியை பார்த்துட்டு மயக்க போட்டு நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா நந்தினியை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப நந்தினியும் நம்ம ஹீரோ ஒன்னா இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு செம காண்டாவுது. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நந்தினி என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்றா, என்னோட ஃபியான்சி வந்திருக்கான், எனக்கு அவனுக்கு வந்துட்டு எங்க அப்பா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாங்க, ஆனா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, ஏன்னா இது பிசினஸ்க்காக நடக்கிற மேரேஜ், அதனால நானே வீட்டை விட்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளே நீயே எனக்கு
எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் போட்டு இந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் வேணும்னு கூப்பிட்டு அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட சொல்ல இந்த லைனை மட்டும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வில்லன் சார் எங்கே வந்திருக்காங்கன்னா காயோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக தான். காயை ஒரு மாதிரி திமிரா வில்லன் கிட்ட பேச உடனே வந்துட்டு காயோடைய அப்பா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, அவனை கையில் வந்துட்டு வளைச்சி போட ட்ரை பண்ண, இந்த மாதிரி வந்துட்டு திமிரெல்லாம் பேசாதுன்னு சொல்ல அப்பா நான் ஹீரோ தவிர வேறு யார் இந்த ஆம்பளைங்க கிட்டேயும் இந்த மாதிரி வழிஞ்செல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு காயும் பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி என்னதான் இருந்தாலும் இந்த காயும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா அவங்க நம்ம ஹீரோவையும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நந்தினியும் திட்டிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கை கொத்து ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க, கிராமத்து மக்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, பொருளி பேசிட்டு இருக்காங்க, இவ தான் உன்னோட மிஸ்டர்ஸ்ன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டு ஃப்ரெண்டுக்காரி நான் ஒன்றும் அந்த மாதிரி வந்துட்டு தப்பான நோக்கத்தோட எல்லாம் பழகலையே அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த இது எங்கே போயிட்டு முடிய போதும் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு நந்தினி தூங்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அவளோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இவளும் போயிட்டு ஓப்பன் பண்ணா அங்கே இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அவளை பயமுறுத்துமா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட குட்டி தங்கச்சி தான். அவள் தான் நந்தினி இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா போல இருக்கு. இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஆனால் அந்த குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட போயிட்டு எங்கள் அக்காவை நீங்கள் விட்டுறாதீங்க, ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க உங்களோட மிஸ்டர்ஸ், எங்கள் அக்காவை விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அழுவ டக்குன்னு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து நீ இந்த மாதிரி காண்டாவரியா, உனக்கு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் மேலே சந்தேகம் இருக்கும், அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் நம்புன்னு சொல்ல ஹீரோயினும் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா நந்தினியை பார்க்கறதுக்காக நம்ம வில்லன் சார் ஹீரோவுடைய அந்த ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த குடிலிக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் வந்துடுறான். இப்போ வில்லன் கிட்ட நம்ம நந்தினி என்ன சொல்ற, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, தயவுசெய்து நான் விட்டுருன்னு சொல்ல. ஆனால் இவன் விடுற மாதிரியே தெரியல. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவும் வர இப்போ நம்ம ஹீரோவும் வில்லனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு என்னமோ வில்லனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வில்லனும் சரி ஓகே நான் உன்னை அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நந்தினிகிட்ட கேட்க ஆனால் நந்தினி ஆன்சர் பண்ணாமல் ஹீரோ ஆன்சர் பண்ணுறா பாருங்க. ஹீரோ எனக்கு டென்ஷன் ஆயிடுது, நான் அவகிட்ட தானே கொஸ்டின் கேட்குறேன், நீ எதுக்கு ஆன்சர் பண்ணுற, நீ என்ன அவளுக்கான வந்துட்டு பிஏவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு கோவத்தில் கத்திட்டு அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து செகண்ட் ஹீரோ வந்து ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தணும்னு கையை பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிடுது. இப்போ உடனே நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றான், நீ மட்டும் உன்னோட ஃப்ரெண்டு கையை பிடிச்சி ஊர் சுத்துற இல்லையா, நான் உன் தங்கச்சியை லவ் பண்றேன், ஹீரோயினும் இப்போ வந்துட்டு இதுக்கப்புறமா எனக்கு ஃப்ரெண்டு தான், அவளோட கையை பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாயிண்டா கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா கோவப்படுத்தி விட ஹீரோயினும் நம்ம செகண்ட் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இதனால நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வருது. டக்குன்னு நந்தினி என்ன பண்றா, ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட ஹீரோயின் அழுதுகிட்டே என்ன பண்றாங்க அவங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஹீரோ வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் உன்னை வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த வில்லன் யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கான்னா நம்ம ஹீரோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக தான். இவன் என்ன பண்றான், ஊருக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காயோடைய அப்பா ஹீரோடைய அப்பாவை மண்டையை கழுவி ஹீரோடைய அப்பாவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணி சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோடைய அப்பா பேச்சை இந்த கிராமத்து மக்கள் கேட்பாங்க இல்லையா, அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருச்சு. ஆனா ஏன்னா இந்த லூசி ஹீரோயின் இப்படி பண்ணதுன்னு தெரியல, உன் புருஷன்டி அவன் கம்முன போடி அங்கிட்டு அப்படின்னு மாதிரி தான் இருக்கும் நமக்குமே. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கோம். அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வரக்குள்ள இவ டேரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நந்தினி கேட்டுறா, உனக்கும் ஹீரோக்கும் நிறைய சண்டை வரதை பார்த்தா நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி தெரியல, பேசாம ஹீரோவை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு தேவையான லவ் எல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு எங்களுக்குள்ள லவ் இருக்கோ இல்லையோ, ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் இல்லாமலாம் ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தினி இந்த மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோடைய தங்கச்சியும் நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செகண்ட் ஹீரோக்கு ஹீரோடைய தங்கச்சியை மேரேஜ் பண்ணணும்னு சுத்தமா இஷ்டம் இல்லை. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணணும் தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்றான். இதனால இவன் என்ன பண்ணா, நல்லா குடிச்சிட்டு ஸோ மட்டையை ரோட்ல படுத்துட்டு இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு அவனை வீட்டுல விடலான்னு பார்க்க, ஆனா இவன் ஓவரா குடிச்சிருப்பான். அதனால ஹீரோடைய தங்கச்சிக்கிட்டே கொண்டு போய் இவனை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் இவன் நல்லா குடிச்சிருக்கான் இல்லையா, குடிச்சோடனே உண்மை எல்லாமே வெளியே வருது. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணெல்லாம் நான் ஒன்றும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் மாட்டுக்கு நின்று கத்த கரெக்டாக நம்ம ஹீரோடைய அப்பா கன் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலைல தானே நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னீங்க, இப்போ என்னடா இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ கிட்ட அவங்க அப்பா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி தான் இவன் லவ் பண்ணுறான், உன் தங்கச்சியை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோக்குமே கோவம் வருது. ஆனால் என்ன
பண்றது, அவங்க அப்பாவை சமாளிக்க. ஆனா ஹீரோவுடைய அப்பா டக்குன்னு ஷூட் பண்ணிடுறாரு. நல்ல வேலை கரெக்டா நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் வந்து ஸோ என்ன பண்ற, நம்ம செகண்ட் ஹீரோ இழுத்துட புல்லட் கன் வந்துட்டு கீழே பட்டுடுது. இப்போ உடனே அவன் என்ன பண்றா, டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கு மேல லவ்வே இல்லை தானே, எங்க அண்ணனை வந்துட்டு பார்த்தனா பழி வாங்கினது தானே, என்ன கல்யாணம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட, உண்மையை சொல்லுன்னு சொல்ல. ஆனா அவன் போதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ தேவையில்லாம உளறிடுமோன்னு சொல்லிட்டு மழுப்புறான். பட் இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ற, அழுதுகிட்டே இவன் கொடுத்த செயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் கையிலே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல, இங்க குடும்பம் ரெண்டுமே அடிச்சுட்டு மாஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பாவும் செகண்ட் ஹீரோடைய அப்பாவும். ஸோ ரெண்டு ஃபேமிலிக்கு நடுமே செம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய தங்கச்சியை சமாதானப்படுத்தலான்னு போக, ஆனா ஹீரோடைய அப்பா ஒழுங்கா அவன் பொண்டாட்டி இங்க வந்து கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை இவன் மேல காமிக்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி சொன்னது, ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட கேட்கறாங்க, என்னாச்சு உங்க அப்பா ஏன் இப்ப என் மேல கோவப்படுறாரு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் பாவம் ஹீரோடைய சிஸ்டர் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கா. ஸோ இப்ப நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, ஹீரோ கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஒரு கட்டத்துல கடுப்பான நம்ம ஹீரோ இப்ப என்ன உனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கத்திக்கிட்டே வந்துட்டு என்ன பண்றாரு, பக்கத்துல கிட்ட நெருங்கி வந்துடுறாங்க. ஹீரோ கிஸ் பண்ணதான் பக்கத்துல வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கண்ணு மூடிட்டு அந்த கிஸ்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ உன் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க, நான் எப்படி உன்னை தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சிடும். ஹீரோக்குமே கொஞ்சம் கோவத்துல தான் இருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க வேலை செய்யற இடத்துக்கு. நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே ஹீரோட பேசலாம்னு நினைக்கக்குள்ள, ஆனா வந்துட்டு இந்த நந்தினி விட மாட்டேன்றா, வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கூப்பிட. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் நிக்கிறான். இப்ப ஹீரோயினுமே வலுக்க டைப்படுத்தி கேட்க, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான், இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ ஒன்னதான் லவ் பண்றானா, என் தங்கச்சியை கிடையாது, அவன் என்னை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து அழுதுகிட்டே போவ, வேணும்னே ஹீரோயின் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு இந்த நந்தினி ஹீரோவை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க, ஹீரோவுமே ஆஸ் அ ஃப்ரெண்டா நல்ல மனசோட நம்ம நந்தினியை கட்டிப்பிடிக்க. ஆனா இதை தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஸோ நம்ம ஹீரோடைய தங்கச்சியை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு வர. ஆனால் இவருக்கு வந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறா, நீ கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொடுத்தேன், இதுக்கப்புறம் உன் சவகாசமே தேவையில்ல, ஒழுங்காக வெளியே போடா, ஐயோ கே ராஸ்கில்னு சொல்லிட்டு கத்தி விட்டுடா. ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தனதை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ பார்த்துடுறா, அது லதா பார்த்துடுறா. ஸோ லதா பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறா, செகண்ட் ஹீரோவையை கத்தி விடுற. அதாவது லதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ மேலே ஒரு கண்ணா இருக்கா இல்லையா, அதனால நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபீர் இருக்கான் இல்லையா, அவனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்துடுறா. இப்போ கடத்திட்டு வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு இவ இருக்கிறதுனால தானே நீ என்னை கண்டுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு லதா மனசுக்குள்ளேயே யோசிக்க. ஆனால் நம்ம ஹீரோடைய தங்கச்சி செம்ம ஸ்மார்ட் இல்லையா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்ட மாதிரி நடிச்சு எப்படியோ அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கபீர் துரத்திட்டே வரக்குள்ள நடுவில் கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோடைய தங்கச்சியை காப்பாற்றி வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விஷயத்தை ஹீரோ கிட்டையும் சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா ஹீரோயினோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபீரை தேட ஆரம்பிச்சிடறாங்க ஊர் ஃபுல்லா, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கபீர் இல்லவே இல்லை. இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ற நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே இந்த நந்தினி நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு வழிஞ்சு பேசிக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. இதனால நம்ம ஹீரோயினுமே காண்டாவறாங்க. ஆனா என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் நெல் அறுவடை ஆகலை உங்க நிலத்துல அப்படின்னா நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே நம்ம ஹீரோயினுடைய அப்பா நெல்லுல இருக்கு, அதாவது அப்பாவுடைய இதில் தானே மிஷினில் தானே நெல் வந்துட்டு எல்லாமே உற்பத்தி பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணா இந்த கபீருடைய ஆளுங்களும் நெல்லை திருடிட்டு வந்துடுறாங்க. இப்போ நெல் கொள்முதல் கம்மியாயிடுச்சுன்னொன்னே எல்லாருமே கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா வந்துட்டு வயல் இந்த மாதிரி எடுத்துப்பாங்களேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அந்த வில்லனும் நம்ம காயோடைய அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நல்ல வேலை நெல்லை நம்ம திருடியாச்சு இந்த மாதிரி கபீர் கிட்ட சொல்லி, இதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு இடம் தானா கிடைச்சிடும்னு பேசிட்டு இருக்க. இது நம்ம ஹீரோயினுடைய அப்பா கேட்டுடுறாங்க, ஹீரோடைய அப்பா. இப்போ போயிட்டு நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு நிலத்தை எடுத்துப்பாங்களேன்னு சொல்ல, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நாங்க இதை நல்லதுக்காக தான் பண்றோம், ஊருடைய நல்லதுக்காக தான் பண்றோம்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோடைய அப்பாவை ஏமாத்திருந்தா இந்த காயோடைய அப்பா. அவருமே நம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் கம்மியாயிடுச்சுன்னா கவர்மெண்ட் இடத்தை எடுத்துக்கொள்ளியா, அதனால இப்ப நெல்லுக்கு என்ன பண்றதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க டைம் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நந்தினி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் நெல்லை வந்துட்டு ஹீரோக்கு வாங்கி கொடுத்துட்றா. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுனால ரொம்ப திமிரா வந்து ஹீரோயின் கிட்ட பத்தியா, ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதனால ஹீரோ ஒழுங்குமுறையதை என்கிட்ட கொடுத்துறேன், நான் அவனுக்கு தேவையான காதல் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்ல, இதை கரெக்டாக நம்ம ஹீரோ கேட்டுட்டு வந்துடுறான். சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, இப்போ உடனே நம்மளுடைய காதலை எப்படியோ வந்துட்டு இவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் ஹாப்பி ஆகிட்டு, நந்தினி நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்க்க, டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி நான் சொல்ல வரது முழுசாக கேட்டு
விட்டுட்டு போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினி நீ என்னோட ஃப்ரெண்டு அவ்வளோதான், நான் உன்னை அதுக்கு மேலே வந்துட்டு தப்பாக ஒரு தடவை கூட நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது, ஒரு தடவை உன்கிட்ட கூட பேசுனது கிடையாது, என் மனசில் இருக்க ஒரே பொண்ணுனா அது என் பொண்டாட்டி மட்டும்தான், என் பொண்டாட்டிக்கு தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நந்தினி கிட்ட சொல்ல, நந்தினிக்கு செம்ம அழுக வருது. அழுதுகிட்டே அவளுடைய ஹார்ட் பிரேக் ஆகி கிளம்பிடுறா. நல்ல வேலை லூசு போரா வந்துட்டு வாடிச்சு இல்லை, தேவைதான் இருக்குது. அங்கே அப்படி போனோடனே நம்ம வில்லன் சார் வந்து பார்த்தியா அவனோட ஹார்ட்டை பிரேக் பண்ணி தான் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கிராமத்தில் வந்துட்டு இந்த கிராமத்துடைய நிலத்தெல்லாம் வித்துட்டோம்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், அதனால நீ பேசாமல் என்னுடைய வந்துட்டு பிளானுக்கு ஒத்துக்கோன்னு சொல்ல, ஹீரோ மேலே இருக்க கோவத்தில் இவளுமே அந்த பிளானுக்காக ஒத்துக்கிறா. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட எப்படியாவது நிலத்தை விற்று அதிக ப்ராஃபிட்டை சம்பாதிக்கணும்னு இங்கே நம்ம ஹீரோ அந்த மாதிரி சொன்னா இல்லையா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்துட்டு உன் அவசர சொன்னதெல்லாம் உண்மையா, உன்னை லவ் பண்ணதோட முன்னாடி தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், அவளை வந்துட்டு நான் யாரை லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரிய தேவையில்லையா, ஆனால் என்ன பண்ணுறது நீ தான் வேற யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஹீரோ அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் போவ, அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்போ ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், ஓகே ஹீரோயினும் தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தங்கச்சி அவளை மறுபடியும் நம்ம செகண்ட் ஹீரோ கன்வின்ஸ் பண்ண வரா. ஆனால் இவளா செமையாக திட்டி விட்டுட்டு இருக்கா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஒழுங்காக வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கபீரை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு பிளான் போடுறான். ஆக்சுவலி ஹீரோடைய தங்கச்சி சொல்லியிருப்பா, அன்னைக்கு நைட்டு என்னை கடத்தினப்போ ஒரு பொண்ணுடைய வந்துட்டு வாய்ஸை நான் கேட்டேன், அப்போ கபீருக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுறான்னு. ஸோ நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ ஹீரோயினோட தங்கச்சியை பிடிக்காம இருக்கிறது யாரு, அந்த லதா மட்டும்தான். அப்போ லதாவுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக கபீர் வருவான், கபீரை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் லதாவுடைய வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரியும் கபீர் வரான். இப்போ லதாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கபீர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு ஸோ அவன் வந்துட்டு வெளியே வரக்குள்ள நம்ம ஹீரோ கபீரை கரெக்டாக பிடிச்சிடான். பிடிச்சி நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லதா என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹீரோவையும் மண்டையிலே செம்மையாக அடிச்சுட்டு கபீரை வந்துட்டு காப்பாற்றிடுறா. அடி பாவி மாவளை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹீரோவையே அடிச்சுட்டா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறா நம்ம லதா என்ன பண்ணுறா, கபீர் கிட்டே இந்த பாரு நான் தான் உன்னை காப்பாற்றினேன், எனக்கு கொஞ்சம் காசு கூடன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா லதாவை செவுலே அரைஞ்சி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. அதனால தான் இவ இப்போ கபீர் கூட சேர்ந்து நல்லா அஜல் குஜலாக சந்தோஷமாக இருக்கா போல இருக்கு. ஸோ இப்படியே இவ கபீர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் லதா கிட்ட செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சாரி சொல்லலான்னு வர, ஆனால் இவளா இங்கே பாரு இதுக்கப்புறமா என்னை பார்க்க வராது தயவு சொல்லி இங்கே வந்து போயிடுன்னு சொல்ல, ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ அங்கே வந்து போகிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோடைய தங்கச்சி பின்னாடி வீடு வரைக்குமே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். ஏன்னா கபீர் மூலியமா மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல நம்ம ஹீரோடைய அப்பா வந்து கத்திட்டு இருக்க, நீ மட்டுக்கு கத்து நான் மட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அங்கே வந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோடைய தங்கச்சி தான் அப்பா அவன் என்ன வீடு வரைக்கும் கொண்டாந்து ஜஸ்ட் விட்டுட்டு தான் போனான், வாங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு சமாளித்து கூட்டிகிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நல்லா லதா கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். ஹீரோயின் என்னாச்சு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிடறான், ஒன்றும் இல்லை கீழே வந்து அடிபட்டுருச்சு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் சரி போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிடுது. பிகாஸ் ஏன்னா இன்னும் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல இல்லையா, அதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக குளிச்சுட்டு வர சொல்லியிருக்கா. இன்னைக்கு போயிட்டு ஒரு ஜமாயிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையாக குளிச்சிட்டு இருக்கான் தேய்ச்சி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஐயோ டேரெக்டாக போயிட்டு குளிச்சுட்டு நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டேனே அவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு பக்கம் ரொம்ப நர்வஸாக இருக்கா. ஹீரோ ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து இந்த மாதிரி அப்பா போயிட்டு உங்களை வந்துட்டு ரைஸ் மில்ல பாதுகாக்க சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு உங்களை அங்கேயே தூங்க சொன்னாருன்னு சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோடைய கனவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவாகவே போயிடுது. வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிட்டு ரைஸ் மில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் மூட்டைங்களுக்கெல்லாம் காவலுக்காக வந்து படுத்துறான். ஐயோ என்னடா வாழ்க்கை இது பாண்டுருங்க, என் பொண்டாட்டி முதல் தடவையாக கிஸ் கொடுத்தா, ஆனால் இப்படியா நடக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இருக்கா தெரியுமா நந்தினி, ஸோ அவன் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி அவன் நெல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, அந்த நெல் எல்லாத்தையுமே அரிசி ஆக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கூட சேர்ந்துட்டா இல்லையா, அதனால வந்துட்டு வில்லனுடைய அரிசி மண்டியில் இந்த மாதிரி நெல்லெல்லாம் கொடுத்து நம்ம அரிசி ரெடி பண்ணலாம்னு சொல்ல, ஆனால் ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வில்லன் இல்லையா, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுடைய அரிசி மண்டியில் கொடுத்து நெல்லாக்குறது சுத்தமாக பிடிக்காதனால கிராமத்து மக்கள்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம், இந்த மாதிரி பழைய காலத்து முறைப்படி வந்துட்டு கையாலே குத்தி நெல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறதுக்காக சொன்ன டைமுக்கு. இதில் வேற அப்பப்போ வந்து இந்த நந்தினி ஹீரோ கிட்ட பேச
ஹீரோயினுக்கு இதை பார்த்து செம்ம காண்டாகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறா நந்தினி வில்லன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவும் அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே நெல்லை ரெடி பண்ணுற ப்ராசஸில் இருக்காங்க, சீக்கிரமாக முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி எல்லாத்தையுமே நீ எப்படி வந்துட்டு அபகரிக்க போகிற, ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வில்லன் கிட்ட கேட்க, வில்லன் என்கிட்ட அதுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது, அந்த பிளானை நான் உன்ட்ட சொல்லணும்னா எனக்கு கிஸ் கொடுன்னு சொல்ல உடனே நந்தினி கடுப்பாகி போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரா பாருங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காயு கேட்டுறா. இப்போ காயு என்ன பண்ணுறா, செம கடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நந்தினி கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நீ ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருந்த, இப்போ என்னன்னா வில்லன் பின்னாடி சுற்றிட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நீ கெட்டது பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு நான் போயிட்டு இந்த ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நம்ம காயு அங்கேருந்து போ நான் சொன்னா ஹீரோ நம்புவானா இல்லை நீ சொன்னா நம்புவானா, ஹீரோ எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், போய் சொல்றதா இருந்தால் போய் சொல்லிக்கோ போ. ஆமாம் இப்போ நான் வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே கெட்டது தான் பண்ணுறேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு இதில் லாபம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா வந்துட்டு இந்த நந்தினி போயிடுறான். இன்னொரு பக்கம் தான் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த செகண்ட் ஹீரோவை வந்துட்டு பார்லரில் கூப்பிட்டு உனக்கு நான் வந்துட்டு ஃபேஷியல் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் கட்லாம் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி விட்டுறான் நம்ம ஹீரோடைய தங்கச்சி. ஸோ ஆனால் இதை பார்த்து கூட நம்ம செகண்ட் ஹீரோ கொஞ்சம் கூட கடுப்பாகல. பிகாஸ் ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்ம ஹீரோடைய தங்கச்சியை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இப்போ தான் அவனுக்கு உண்மையாக லவ் வந்திருக்கு. இந்த பிள்ளை பேசாததுனால தான் அதை வந்துட்டு இவன் புரிஞ்சுக்காம இந்த பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கான். இவெல்லாம் இந்த மாதிரி நீ என்ன ஹர்ட் பண்ண, மறுபடியும் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறான் நம்ம ஹீரோடைய தங்கச்சி. இவனுக்காக ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இப்போ தான் இவன் உண்மையாகவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் போல இருக்குது. இன்னொரு பக்கம் மொதல் நாள் நைட்டு தான் வந்துட்டு ரைஸ் மில்லில் போயிட்டு பாதுகாக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இன்றைக்கி ரெண்டாவது நாள் நைட்டு நல்லா ஜமாய்ச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா குளிச்சுட்டு உள்ளே வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்க ஹீரோயின் நீ குளிச்சுட்டு வந்துட்டேன், நான் குளிக்க வேணாமா, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா குளிச்சுட்டு சென்டெல்லாம் தடவிக்கிட்டு ரூம்குள்ளே போகலான்னு பார்க்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து அக்கா எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல, வந்து எனக்கு கொஞ்சம் கதை சொல்லேன் வாயேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோயினை அவ பிடிச்சி இழுத்துட்டு போயிட. இங்கே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்றோம் சட்டையை கட்டுறோம் பேண்டை கட்டுறோம் அதுக்கப்புறம் இன்னர் வேறு கொண்டு கழட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கதெல்லாம் சொல்லி அவங்க தங்கச்சியை தூங்க முடிச்சு வச்சுட்டு வரதுக்குள்ள இங்கே ஹீரோ தூங்கிடுறான். அட படுபாவி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு யாரோ தூங்குவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்போ கூட ஹீரோ மேலே கோவப்படல. ஹீரோ குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஹீரோயின் பெட்ஷீட்டை போத்தலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுக்க படுபாவி ஹீரோ இன்னர் வேறு கழட்டி வச்சிருக்கா இல்லையா, ஹீரோயின் ஹீரோவை ஷேம் பப்பி ஷேமாக பார்த்துடுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு நல்ல பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு ஹீரோயின் அழகாக வந்துட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்துட்டு விதை நெல் உரம் இது எல்லாத்தையுமே பாதி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இவன் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே ஆஃபரில் போயிட்டு அதை வாங்கலான்னு போவேன். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு டவுட்டாக இருக்குது, யாராவது வந்துட்டு லாபம் இல்லாமல் யாராவது பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, இவன் என்னவோ ஒன்று வந்துட்டு மக்களுக்கெல்லாம் கெடுதல் நினைக்கிறான்ப்பான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட எல்லாம் சேர்ந்துருக்காரு. அதனால இல்லை இவன் மக்கள் நம்ம கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்குமே இவன் ஹெல்ப் தான் பண்ணுறான், இவன் ரொம்ப நல்லவன் தான் சொல்லிட்டு அவனோட சூழ்ச்சி தெரியாமல் நம்ம ஹீரோடைய அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லனை வந்துட்டு நம்பிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனுமே வந்துட்டு உரம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே உரத்தெல்லாம் கொண்டு போய் அந்த வில்லன்ட்டே கொடுத்துட்டு அவன் ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணுறான்னு சொல்ல, இல்லடா மச்சான் உரம்லாம் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது, விதை நெல்லுமே நல்லா இருக்குது, ஏன் இப்போ என்ன நீ அவனை எப்பயுமே சந்தேகப்படாத விடு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிட. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு செம்மையாக டவுட் வருது, யாராவது லாபம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, அவன் ஏதோ பெரிய ஆப்பா நம்ம மக்களுக்கெல்லாம் வைக்க போகிறாமல இருக்குது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஏன் நீ விதை நெல் உரம் எல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு காயோடைய அப்பா கேட்க, சின்ன மீனை போட்டு தானே பெரிய மீனை பிடிக்க முடியும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நான் ரொம்ப விசுவாசியா நன்றி உள்ளவனா தெரிஞ்சாதான் இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அவங்களுடைய நிலத்தை என்கிட்ட கம்மியாக விற்பாங்க, அதுக்கப்புறமா அந்த நிலத்தை நான் அதிக ரேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து லாபம் பார்க்க முடியும், அதனால எனக்கு வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் வந்துட்டு சொல்லிட்டு போவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயு பிள்ளைக்கு நந்தினியை பார்க்க ரொம்ப டவுட்டாகவே இருக்கு, நந்தினி ஏதோ டபுள் கேம் ஆடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கிட்ட போயிட்டு உன்னோட ஃபியான்சி நீ நம்பாத, அவள் ஹீரோ மேலே இருக்க கோவத்தில் வந்து உன்கிட்ட சேர்ந்தா, ஆனால் ஒன்றும் கெட்ட பொண்ணுலாம் கிடையாது, இந்த கிராமத்து மக்களுக்குலாம் கெட்டது பண்ணுறதுக்கு, அதனால அவளை நம்பாதன்னு சொல்ல. ஆனால் நம்ம வில்லன்னு அவள் என்னோட ஃபியான்சி, அவள் எப்பயுமே என் பக்கம் தான் இருப்பா, நீ வாயை முட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் என்ன பண்ணிடுறான், காயை பிடிச்சி திட்டி விட, காயும் நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அவருமே விதை நெல் விற்கிறவர் தான், அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா அவரு உரம் விற்கிறவர், இவங்க
ரெண்டு பேருடைய பிஸ்னஸ் செம்மையாக படுத்துருச்சு. அதனால இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கவலையில் பேசிகிட்டு இருக்க. இதை பற்றி நம்ம ஹீரோவுடைய அப்பா சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், ரெண்டு பேருமே கிராமத்து மக்களுக்கு அதிக ரேட்டுக்கு விதை நெல்லையும் அதுக்கப்புறம் உரத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்களா, அதான் உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கடுப்பாவை. ஸோ இப்போ ஹீரோயினுடைய அப்பாவும் அதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பேத்தி விட இவங்க 3 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா, இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே நெல்லை விதைச்சி அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட தான் கொண்டு வந்து விற்பாங்க. ஆனால் நிறைய கிராமத்து மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெல்லை நம்ம இவன் இருக்கா இல்லையா வில்லன், அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து நெல்லை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் ஹீரோவும் என்ன பண்ணுறான், செகண்ட் ஹீரோவில் வில்லன் இவனும் என்ன பண்ணுறான், கிராமத்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி அவங்க கேட்குற காசுலாம் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் சைனும் வாங்கிட்டு இருக்கான். பாவம் படிக்காத மக்கள் அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவங்க மட்டுக்கும் கை நாட்டு வச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரம் ஓரமாக நின்றுட்டு இருந்து அவன் மட்டுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான். நல்ல வேலை அந்த பக்கமாக வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் பார்த்துட்டு அவனை காப்பாற்றி, எதுக்குடா இந்த மாதிரி கோழத்தனமான முடிவு எடுத்துட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி வந்துட்டு வீடு நிலம் விவசாயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன், எதுக்காக சாக ட்ரை பண்ணேன்னு சொல்ல அப்போதான் அவனுடைய கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருப்பான். காசு வாங்கி தன்னோட மனைவிக்காக ஒரு ஸ்கூட்டரையும் வாங்கியிருப்பான். அவன் கம்மி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு தான் கொடுத்துருப்பான், 1 பைசா வட்டி அப்படின்ற மாதிரி கம்மியாக தான் கொடுத்துருப்பான். ஆனால் வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகும்னா இவனுடைய நெல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு இப்போ நீங்கள் நெல் ஒரு மூட்டை 800 ரூபான்னு சொன்னால் நம்ம வில்லன் 400 ரூபாய் தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ ஏன் 400 ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல, ஆமாம் நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கல, அதில் தான் நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன்னு சொல்லி இவனுக்கு பக்குன்னு ஆகுது. ஆக்சுவலி இவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கவங்க எல்லாருடைய நெல்லையும் நான் பாதி காசுக்கு எடுத்துப்பேன், நீங்கள் வந்துட்டு வட்டி காசு கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய நிலத்தையும் நான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கான் போல இருக்கு. இது எல்லாருக்குமே இவன் எழுதி சைன் வாங்கியிருக்கான். இதில் ஒன்று நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் இவன் பாதிப்படைஞ்சிருக்கான். இப்போ இதனால வந்துட்டு என்னுடைய நிலமும் என்னை விட்டு போக போகுது, இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய விவசாயமும் என்னை விட்டு போக போகுது, அப்புறம் எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், அதனால தான் நான் சாக ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் செம்ம கடுப்பாയി வில்லனை வந்துட்டு அடிக்க போக வில்லனும் அதுக்கப்புறமா காயோடைய அப்பாவும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அடிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரியுது தப்பான ஆளுங்க கூட கூட்டணி வச்சிருக்கோம் போல இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கூட்டு போக, இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அப்பா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்காக மருந்து வாங்கிட்டு வரேன், நீங்கள் பத்திரமா வீடு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிற. ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ இத்தனை நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் அங்கே புலம்பிக்கிட்டே தன்னோட பொண்ணுடைய கடைக்கு வர, பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி உன்னுடைய வந்துட்டு காசு எவ்வளோ இருக்கு சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துறேன் இன்வெஸ்ட்மெண்ட் காசுன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ உடனே நம்ம இவளுடைய அப்பா செம்மையாக அடி வாங்கிட்டு வரதை பார்த்தா அப்பா என்ன பாச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட நான் உங்க அப்பாவை மீட் பண்ணும், எனக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுப்பான்னு சொல்ல, இப்போதான் போயிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டையும் செகண்ட் ஹீரோடைய அப்பா கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லி, நான் இந்த மாதிரி தப்பான ஆளுங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன், நம்ம கிராமத்து மக்களுக்கு அவன் நல்லது பண்றான்னு நினைச்சுதான் நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன், ஆனா இந்த மாதிரி அவன் பண்ணுவான்னு எனக்கு சுத்தமா தெரியல, இப்ப நம்ம கிராமத்து மக்கள் எல்லாருமே பிரச்சனையில இருக்காங்க, இவங்க எல்லாரையுமே நம்ம தான் இப்ப காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இப்ப நடக்க போதே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு கவலையில இருக்க. இந்த கவலையை கொஞ்சம் குஜாலாக்கிறதுக்காக நம்ம ஹீரோடைய கண்ணத்திலேயே ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு, ஸோ ஓகே இன்னைக்காவது போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஹீரோ கூட ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே மறுபடியும் ஹீரோயினோட தங்கச்சி வந்து வாங்க லூடோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறா. அப்படி பாவி லூடோ விளையாடுறதுக்கு இதுவாடி நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய ரியாக்ஷன் இருக்கு. வேறு வழி இல்லை, சின்ன குழந்தை கூப்பிட்டுச்சு இல்லையா, உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயினோட தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து லூடோ விளையாடிட்டு இருக்கா. காலையில் விடிஞ்சே போயிடுது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய கையில் சாஞ்சிக்கிட்டேன். ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். இப்போ வந்துட்டு கிராமத்து மக்களுடைய பிரச்சனையை பார்த்து ஆகணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஸோ நம்ம நந்தினியை கூப்பிட்டு விடுறான். நந்தினி கிட்ட நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட சொல்ல, ஆனால் இந்த நந்தினி தான் ஆல்ரெடி வில்லன் கூட இருக்காளே, இவன் என்ன பண்ணுறா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி இல்லை நான் சும்மா சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பாதி விஷயத்தை மட்டும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அது வரைக்கும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு
ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி ஹீரோ கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சம கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டிகிரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் டிகிரி முடிச்சிருக்கான்ற விஷயம் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் கேட்காம இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி அந்த நந்தினி தானே முக்கியம், நீ உன்னோட எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிட, நீ டிகிரி படிச்சிருக்கன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது, ஆனா இந்த நந்தினிக்கு தெரிஞ்சிருக்கு, நீ நந்தினி கூட தானே படிச்சிருக்க, அவ தானே உனக்கு முக்கியம், இப்போ கூட என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல எம்மா முழுசா பேச்சை கேளுமா, ஏமா பேச்சை கேட்காம இந்த மாதிரி அவசரப்பட்டு வார்த்தை விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா வந்துட்டு ஹீரோயின் கேட்காம இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் நீயா என்னையா லவ்வா, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த நந்தினியை தான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாமலே கத்தி விட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோவும் என்ன பண்றான், அவனுடைய துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வர ஹீரோவுடைய அப்பா என்ன பாச்சு ஹீரோயின் கிட்ட ஏதாவது சண்டை போட்டியான்னு கேட்க ஹீரோவால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. பாவம் அங்க அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோயின் பாவம் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு இவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அம்மா தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா நம்ம ஹீரோடைய அப்பா அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்லி இந்த மாதிரி அவன் ஏமாத்துக்காரன், இந்த மாதிரி வந்துட்டு பத்திரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி சைன் வாங்கி வச்சிருக்கான், அவங்க நிலத்தை எல்லாத்தையுமே அபகரிக்க பார்க்குறான், அதனால் அவங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையுமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற காசு, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா ஹீரோயினோட அப்பா அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசு எல்லாத்தையுமே கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டும் இந்த மாதிரிலாம் என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி நான் சாகவே ட்ரை பண்ணேன், அவனையா நீங்கள் எல்லாருமே நம்புறீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல மக்களுக்கெல்லாம் இப்பதான் புரியுது, ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், புதுசா ஒருத்தவனை நம்பி இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள்லாம் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி கடனை கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு அவங்க அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்போ இன்னொரு பக்கம் பாவம் இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ ஹீரோயின் வேற பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, ரெண்டு பேருமே உட்காந்து ஒரு சைடா அழுதுட்டு இருக்காங்க. அழுது என்னமா பிரயோஜனம், போயிட்டு பேசினா வந்துட்டு சரியாயிட போகுது அப்படின்னா நம்ம பக்கத்துல இருந்து இருக்கும். ஸோ இப்போ ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாரு இந்த மாதிரி நீ வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல, போயிட்டு ஹீரோ கிட்ட பேசி வந்துட்டு மறுபடியும் பேட்சப் ஆகிற வழியை பாரு, போடி போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து போயிட்டு அவன் புருஷனுக்கு போயிட்டு பரிமாறு, எப்படியாவது போயிட்டு அவனோட மனசுல வந்துட்டு இடம் பிடிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு விட ஹீரோயினும் வராங்க. ஆனா இந்த நேரம்னு பார்த்து நம்ம நந்தினியும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் அங்கேயும் தப்பா நினைச்சிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஹீரோவும் வந்த ஹீரோயின் நம்ம கிட்ட பேசலையே, அவளே வந்து நம்ம கிட்ட பேசட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாவம் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது நந்தினி வந்துட்டு சைட்ல இருந்து பாக்குறா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு நம்ம கிட்ட பேசலன்றதை விடவும் அவன் நந்தினி கூட இருக்கிறப்பதான் சந்தோஷமா இருக்கான், அவனுக்கு நந்தினி தான் முக்கியம் போல இருக்குன்னு ஒரு பக்கம் அவங்க அழுதுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லார் மேலேயுமே இந்த வில்லன் வந்துட்டு கேஸ் கொடுத்துட்றான். இந்த மாதிரி வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே செம்மையாக கொந்தளிச்சு போயிட்டு இந்த மாதிரி படிக்காத ஏழை மக்கள் நாங்கள் எங்கள்கிட்ட வந்துட்டு நீ ஏமாத்திட்டேன்னு சொல்ல, படிக்காத ஏழை மக்களாக இருந்தால் என்ன, காசு வாங்குறப்ப நீங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னு படிக்கணும், படிக்காமல் நீங்கள் மட்டும் சைன் போட்டு காசு வாங்கிட்டு போனதுக்கு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் வந்துட்டு சொல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் ஊர் மக்களுக்கும் செம்மையாக வந்துட்டு பேச்சும் வாக்குவாதமும் அதிகமாக. ஸோ இப்போ வந்துட்டு காயோடைய அப்பாவும் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம், எங்ககிட்ட காசு இருக்குது, நாங்கள் கேஸ் நடத்துகிற அளவுக்கு, ஸோ அதனால உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்க கேஸ் நடத்தி உங்க பக்கத்துல வந்துட்டு வாதாடிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேச ஹீரோ வந்துட்டு கிராமத்து மக்கள்லாம் எவ்வளவு அந்த வில்லன் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்றது எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு இருக்கான். பாதி பேருக்கு காசு கொடுத்து முடிச்சாச்சு, ஆனா மீதி பேருக்கு இன்னும் காசு கொடுக்கல இல்லையா, அதனால தன்னோட கிட்ட யார்கிட்டயுமே இப்ப காசு இல்லாதனால ஹீரோ ரொம்ப கவலையில இருக்கான். இப்ப வில்லன் கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை எடுக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்தவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கெசினோல வச்சு இந்த இவன் கபீர் இருக்கான் இல்லையா, அவன் செகண்ட் ஹீரோவை அடிச்சிடறான். இதனால செகண்ட் ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்க ஹீரோடைய தங்கச்சியும் பார்க்கறதுக்காக வரான். கெசினோ ரன் பண்ணிட்டு இருந்தது நம்ம காயோடைய அப்பான்றனால காயோடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணாரு, காயுவை வில்லன் கையில கொடுத்து என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தங்கச்சி நைட்டு பகலுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை பாத்துக்கிறா. பிகாஸ் ஏன்னா அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்க போல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் இன்னும் முழிப்பு வரல அவனுக்கு. இப்போ கரெக்டா காயு வந்துட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர கரெக்டா அவனுக்கு முழிப்பு வருது. ஹீரோ வந்து சொல்றான் செகண்ட் ஹீரோ எந்திரிச்சிட்டான், ஆனா காயுடைய நம்ம ஹீரோடைய தங்கச்சி போயிட்டு உள்ள போய் பார்க்கவே இல்லை. இப்போ ஹீரோயினும் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவை கடுப்பேற்றணுன்றதுக்காகவே செகண்ட் ஹீரோக்காக சமைச்சு எடுத்துட்டு வராங்க. ஹீரோவை பார்த்துமே பேசாம அங்கிருந்து இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. இதுல ஹீரோமே வந்துட்டு கடுப்பா வரான். இந்த மாதிரி உன் புருஷன் இங்க நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு வந்துட்டு அவன்கிட்ட பேசாம நீ செகண்ட் ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியன்னு சொல்ல, ஆனா அப்ப கூட ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோமே செம கடுப்பா வரான். ஆனா ஹீரோயின் நீ கடுப்பாவு, அதனாலதான் நான் வந்தனே அப்படின்றதுக்காக அவங்க மட்டும் வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக செகண்ட் ஹீரோ பார்க்கறதுக்காக உள்ள போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோவும் இப்போ வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சி தான் வரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ண ஹீரோயின் வரதை பார்த்தா அவன் மூஞ்சி தொங்கி
மங்கி போயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் அவளை ஏமாத்தது உண்மைதான், ஆனா அவ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவளோட அருமை புரியுது, எனக்கு அவ வேணும், ஆனா என்ன பண்றது, நான் மன்னிப்பு சொன்னாலும் இப்ப அவ மன்னிக்க மாட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கூட இந்த மாதிரி எனக்கு அடிபட்டு இருக்கு, இப்ப கூட அவ என்ன பார்க்க வரலன்னு சொல்ல ஹீரோயின் அவ்வளவுதானே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ இழுப்பு வந்துருச்சு, அவனை கொஞ்சம் பாத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் அவனை கொஞ்சம் பார்த்துக்கேன்னு சொல்ல இவ்வளோ அழுதுகிட்டே ஓடி வந்து என்னாச்சு உனக்குன்னு சொல்ல உடனே நம்ம செகண்ட் ஹீரோ இருந்துச்சு சாரி கேட்டுட்டு இருக்கான். இங்கே பார் தயவு செஞ்சு மன்னிச்சிடு, உன்னை ஏமாத்ததுக்காக இந்த மாதிரி ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு மேலே எவ்வளோ லவ் இருக்குன்றதே தெரிஞ்சிச்சு, ப்ளீஸ் என்னை வந்துட்டு நம்பு, நான் உண்மையாகவே இப்போ உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் மனசார சாரி கேட்டு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் மன்னிச்சு இவன் மனசார ப்ரப்போஸ் பண்ணதை வந்துட்டு ஏற்றுக்கிறா. ஆனால் பாவம் நம்ம ஹீரோயின் தான் இன்னுமே பிரிஞ்சு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு, ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்றா நம்ம இவ இருக்கா இல்லையா நந்தினி, அவ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். இங்க பாரு ஹீரோ உன்னை உண்மையாவே நிறைய லவ் பண்றான், நீ அவனை வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் ஹீரோவை லவ் பண்ணதான் இல்லைன்னா சொல்லலை, ஆனா ஹீரோ வந்துட்டு என்னைக்குமே உன்னை விட்டு கொடுத்ததே இல்லை, அவன் எப்பயுமே வந்துட்டு உன்னதான் லவ் பண்றான், அதனால நீ தான் போயிட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு காயும் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்போ இதை பார்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காயு கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த வில்லனுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது கிராமத்து மக்கள்லாம் சைன் போட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த பேப்பர்ஸ், அதெல்லாம் எடுத்து எனக்கு எடுத்துட்டு வந்து தரியா ப்ளீஸ்ன்னு சொல்ல, ஆனா காயை பிடிச்சி கத்தி விட்டுறா. எங்க அப்பாவை வந்துட்டு போலீஸ்ல வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் வந்துட்டு நீயா இல்லைனாலும் ஆனா உன் குடும்பத்து ஆளுங்க தானே, எங்க இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காயு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுறான். இப்ப கிராமத்து மக்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பத்திரத்தை இப்படி எப்படியாவது வந்துட்டு அந்த வில்லன் கையில இருந்து எடுக்கணும். இப்ப அந்த வேலை யார் பண்றதுன்னு யோசிக்கக்குள்ள கரெக்டா நம்ம இவ வந்துட்டு என்ன பண்றான், நந்தினி அந்த பத்திரத்தை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல இப்பதான் ஒரு ட்ரூத் ஒன்று ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம வில்லன் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நந்தினி கூட்டெல்லாம் ஒன்றும் சேரல, ஹீரோவுடைய பிளான் தான் அது, ஜஸ்ட் வில்லன் கூட கூட்டு சேர்ற மாதிரி. ஸோ நந்தினி அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு போயிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நந்தினி என்ன பண்றா, எப்படியோ வந்துட்டு அந்த வில்லன் கிட்ட இருந்து அந்த ஊர் மக்கள் லைன் போட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வெளியே போவ, ஆனா கையும் களவுமா நம்ம வில்லன் கிட்ட மாட்டிக்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நந்தினிக்கும் நம்ம வில்லனுக்கும் செம்ம சண்டை நடக்குது. அந்த சண்டையில இந்த வில்லன் என்ன பண்றா, நந்தினி ஓங்கி ஒரு அறை விட நந்தினியுடைய வந்துட்டு தலை போயிட்டு கட்டில இடிச்சு அவன் வந்துட்டு மயக்கம் நிலைமைக்கே போயிடுறா. இப்போ டக்குன்னு நம்ம வில்லன் என்ன பண்ணா நம்ம காயு கிட்ட சார் நீங்க வந்து போ, அவ என்னோட ஃபியான்சி நான் பார்த்துப்பேன்னு சொல்ல காயுக்கா கை கால்லாம் செமையா உதறுது. போன வந்துட்டு நந்தினியை காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா வில்லனுடைய வீட்டுக்கு எப்படியோ வந்துட்டு வந்துட. இப்ப காயு அப்படியே கை கால்லாம் உதறிக்கிட்டே இந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணு தான், ஆனா அவன் தேவையில்லாம வந்துட்டு அவளை ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான், போயிட்டு தயவு செஞ்சு வந்துட்டு போயிட்டு நந்தினியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு காயு சொல்ல ஹீரோவுமே போயிட்டு வில்லனை செம்மையா அடிச்சுட்டு நந்தினியை எப்படியோ வந்துட்டு காப்பாத்திடுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயு தானே வந்துட்டு தப்பிக்க வச்சது, இது வந்துட்டு வில்லனுக்கு தெரிஞ்சுட்டு இது தெரிஞ்சோடனே செமையா இந்த வில்லன் கடுப்பாயி இந்த காயு கிட்டே என்ன பண்றான், தப்பா நடக்க ட்ரை பண்றான். காயு வந்துட்டு ஒழுங்கா என்ன விட்டுடு, எங்க அப்பா கிட்ட ஒன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஆமா பெரிய பொல்லாத அப்பா உன்னையே என்னோட கஸ்டடியில் தானே விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நந்தினி என்ன பண்ற சாரி இந்த வில்லன் என்ன பண்றான், காயும் வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணிடுவான். பாவம் அந்த காயு பிள்ளை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து எப்பயுமே நீ என்ன லவ் பண்ண மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரியே பேச ஹீரோக்கே ஒரு கட்டத்துல கருப்பாயிடுது. அட போமா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவே அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப பாவம் நம்ம காயு தான் காமிக்கிறாங்க, அவ அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா அவங்க அப்பாவும் வெயில்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. தன்னோட பொண்ணுடைய நிலைமையை பார்த்து தேவையில்லாம இந்த வில்லன் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வில்லன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செமையா சண்டை போடுறாங்க, நான் தேவையில்லாம உங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன், கிராமத்து மக்களையும் வந்துட்டு பகச்சுக்கிட்டேன், என் பொண்ணையும் இந்த மாதிரி சீரழிச்சிட்டேன்னு சொல்ல, ஆனா அவரையுமே அடிச்சு அனுப்பிச்சிடுறான் இந்த வில்லன்னு. உடனே இப்ப காயு என்ன சொல்றேன், அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நானே இதுக்கு ஒரு வந்துட்டு பெரிய பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயு என்ன பண்ற வில்லன் கிட்ட போயிட்டு எப்படியும் நீ நானும் ஒன்னா சேர்ந்துட்டோம், சரி ஓகே பரவாயில்ல, மறுபடியும் நீ நானுமே கூட்டணி வச்சுப்போம், ஒன்னதான் அந்த நந்தினி ஏமாத்திட்டாலே இதுக்கப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வில்லனை ஏமாத்தி அவனை வந்துட்டு நல்லா படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஊர் மக்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி சைன் போட்டாங்க இல்லையா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்பாவும் பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோ கிட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எங்களுக்கு இப்போ போறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ண அவங்களுடைய அப்பா வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோ காயுவையும் காயோடைய அப்பாவையும் தங்க வச்சுட. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ காயும் காயோடைய அப்பாவும் பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லனுக்கு தெரிஞ்சு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவன் எப்படியாவது ஹீரோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால நந்தினி ஊருக்கு கிளம்புனா போல இருக்கு. இப்போ நந்தினி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்ல நான் வரணும்னு நினைச்சது தப்பு தான், ஆனால் உண்மையாவே வந்துட்டு ஹீரோ ஒன்னதான் லவ் பண்றான், ஹீரோ கூட சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நந்தினி கிளம்புறா. ஹீரோ கிட்டையும் சொல்லிட்டு தான் போறா. ஆனால் நந்தினி என்னமோ உண்மையாவே நம்ம ஹீரோவை லவ் பண்ணா இல்லையா, அதனால அவளுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.
ஊருக்கு போறப்ப ஹீரோ கிட்ட டாடா பாபாய் சொல்லிட்டு எப்படியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் லைஃப்ல இருந்து கிளம்பிட இப்போ லாஸ்டா நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சாரி கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒன்றும் பெருசா தப்பு பண்ணல, இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் வேணுன்றதுக்காக நம்ம ஹீரோவுமே போயிட்டு சாரி கேட்க ஃபைனலி 2 பேருமே கிஸ் பண்ணி 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இந்த வில்லன் என்ன பண்றான், எப்படியாவது ஹீரோவை பழி வாங்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தானே இருக்கு, எப்படியாவது அந்த ஹீரோ கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக ஸோ கபீர் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கடத்தி கூட்டு வர சொல்றான். இந்த விஷயத்த நம்ம கபீர் என்ன பண்றான், கபீர் வில்லி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வில்லி என்ன பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மா எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால என்னோட மான மரியாதைலாம் போச்சு, அவங்களையும் சேர்த்து கடத்தி கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கபீர் கிட்ட சொல்ல கபீரும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளியில வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வில்லனுடைய ஆட்கள் அதுக்கப்புறம் கபீருடைய ஆட்கள்லாம் கடத்த ட்ரை பண்ண அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள அங்கிருந்து தப்பிக்க வச்சிடாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் டார்கெட்டே ஹீரோ தானே. இப்ப ஹீரோவையும் வந்து பாத்தீங்கன்னா மயக்கப்பட வச்சு நம்ம ஹீரோயினுமே அடிச்சு 2 பேருமே கடத்தி கூட்டு வந்துட வில்லன் கேட்கறான், நான் வந்துட்டு ஹீரோ மட்டும் தானே கூட்டு வர சொன்னேன், ஹீரோயினை யார் கூட்டு வந்தது அப்படின்னு சொல்ல இல்ல இவங்க நடுவில் இருந்தாங்க வேற வழி இல்லாம கூட்டு வந்துட்டோன்னு சொல்ல இப்ப ஹீரோ கிட்ட அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆனா ஹீரோ கொடுக்க மாட்டேன்றான். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுதாரிச்சு எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, கீழே கிடக்கிற ஒரு கன் எடுத்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லி கழுத்துல வச்சு அந்த கபீர் கிட்ட ஒழுங்கா என் புருஷனை விட்டுருன்னு சொல்ல அவனுமே வேற வழி இல்லாம ஹீரோவை விட்டுட இப்ப ஹீரோ என்ன பண்றான், கபீர் கையில இருக்க வந்துட்டு கண்ணையே பிடிங்கி கபீரை கரெக்டா ஷூட் பண்ணிட அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு எப்படியும் பார்த்தாலும் லாஸ்டா தானே போலீஸ்லாம் வருவாங்க. ஃபைனலி லாஸ்டா போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கபீருடைய காலில் தான் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணியிருக்கான். இப்போ வந்து நம்ம வில்லியை பிடிச்சி சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா. ஸோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு நீங்க எல்லாம் ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அவ்வளவுதான் இப்போ கிராமத்து மக்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோவும் நம்ம செகண்ட் ஹீரோவும் ஊருடைய சிவில் இன்ஜினியரா மாறிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, எல்லாரோட லைஃபும் ஃபைனலி செட்டில் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அங்க கீஸ் கொடுத்துட்டு அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோவுமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஓகே, கல்யாணம் இத்தனை நாள் ஆயிடுச்சு, டிராமாவே முடிய போது, இன்னும் ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட்டே வந்துட்டு நடக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, இங்க பாருமா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ நானும் மட்டும் தான் வயல்வெளியில இருக்கோம், எனக்கு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஃபர்ஸ்ட் டேவாவது கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதோட இந்த டிராமா இதோட முடியுது.